கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடேனேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். தேவன் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமீப காலத்திலே நான் தியானித்த ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சத்தியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கிறிஸ்துவுக்குள் வாஞ்சிக்கிறேன். நிறைய ஜெப கூட்டங்கள் இன்றைய நாட்களில் நடத்தப்படுகிறது. ஜெப கூடுகைகள் வித்தியாசமான பெயர்களிலே நடத்தப்படுகிறது. உதாரணத்துக்கு கட்டுகளை உடைக்கும் ஜெபம், கட்டுகளை அறுக்கும் ஜெபம், அமாவாசை ஜெபம், உபவாச ஜெபம் தான். ஆனால் வித்தியாசமான பெயர்களில் முழுரவு ஜெபம், ஆஃப் நைட் ப்ரேயர், மிட் நைட் ப்ரேயர். ஏன்னா பகலில் வேலை பிஸி, அதனால மிட் நைட் ப்ரேயர், ஆஃப் நைட் ப்ரேயர், இந்த மாதிரி வித்தியாசமான பெயர்களில் ஜெப கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக்கேஜ் பயங்கரமாக இருக்குது, உள்ள பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா யோசிக்க வேண்டிய காரியம்தான். ஜெப கூட்டங்கள் வித்தியாசமான பெயர்களில் நடத்தப்பட்டாலும், கிரியேட்டிவாக வித்தியாசமான முறைகள் நடத்தப்பட்டாலும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. பெரும்பான்மையான ஜெபங்கள் கேட்கப்படுகிறது இல்லை. ஒரு சில நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாததுக்கு காரணம் ஆண்டவர். ஒரு சில ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறது கிடையாது, அவர் நோ சொல்லிடுவார். ஏன்னா உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, நம்முடைய ஒரு சில கேட்கப்படாத ஜெபங்கள் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்காக அது பிரயோஜனமாக இருக்கிறதுனால ஒரு சில ஜெபங்களை ஆண்டவர் கேட்பது கிடையாது. அது தவிர நம்ம திருச்சபைக்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக, நம்முடைய ஊழியங்களுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக ஏறெடுக்கப்படுகிற பொதுவான ஜெபங்கள் அநேகம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறதில்லை, ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதில்லை. அதனுடைய பலன்களை நாம் பார்க்க முடிகிறதில்லை. சூழ்நிலைகள் மிக மோசமாக தான் போய்கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு குறிப்பிட்ட ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபித்தோமானால், உதாரணத்துக்கு நம்முடைய தேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு விரோதமான, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமான பாலியல் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் பொழுது மறுநாள் டிவி நியூஸை கேட்டோம்னா ஏதாவது எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும். கொலை, கொள்ளை, ஜாதிய கொலைகள், ஆணவ கொலைகள், அநியாயம், அக்கிரமம் நிறைய பெருகி கொண்டேதான் இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க முடிகிறதில்லை. ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறதில்லை என்று நம்ம யோசித்தோமானால் அதுக்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. ஆண்டவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் எவ்வளவு முட்டி மோதி ஜெபித்தாலும், எவ்வளவு மிகப்பெரிய கூட்டத்தை கூடி அதுக்கு வித்தியாசமான பெயர்கள் வைத்து வித்தியாசமான பேக்கேஜில் கிரியேட்டிவாக திங்க் பண்ணி நம்ம ப்ரேயர் நடத்தினாலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை ஏன் கேட்கிறதில்லை? அதுக்கு காரணம் ஒரு 3 காரணத்தை கண்டுபிடிச்சேன். ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம், ஆண்டவருக்கு உகந்த உபவாசம், ஆண்டவருக்கு உகந்த ஜெபம் எது என்பதை அங்கே நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதனுடைய அடிப்படையில், அதாவது 3வது வசனத்திலிருந்து 7வது வசனத்திலிருந்து வரைக்கும் அங்கு சொல்லப்பட்டதான காரியங்களை குறித்து ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். முதலாவதாக, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் நம்முடைய ஜெபம் உண்மைத்தன்மையற்றதாக காணப்படுகிறது. நம்முடைய ஜெபம் ஒரு மாய்மாலத்தன்மை உடையதாக காணப்படுகிறது. நம்முடைய ஜெபம் வெளி தோற்றத்திலே பார்க்க அழகாக ஜோடிக்கப்பட்டு ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கிறதே தவிர உள்ள ஒன்றும் கிடையாது. நம்முடைய ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இருக்குதே தவிர இன்டர்னலாக கிடையாது. அதாவது நம்முடைய ஜெபங்கள் உள்ள இருந்து வரல. அதாவது மனம் திரும்பி இருதயத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்கள் தான் ஆண்டவரால் கேட்கப்படும். மனம் திரும்பாத, ரகசிய பாவங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிற நபர்கள் ஏறெடுக்கிறதான ஜெபங்கள் ஆண்டவருடைய பார்வையிலே அது அருவருப்பானது. ஆண்டவர் அதை கேட்கிறது கிடையாது. நம்முடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜெபத்துக்கு செவிகொடா கேட்க மாட்டாரு. அப்ப வெளிப்படையான தோற்றத்துல மிக அழகாக ஜோடிக்கப்பட்டு பெர்ஃபார்ம் பயங்கரமா பண்றோம், ஆனா உள்ள ஒன்றும் இல்லை. உள்ள ஒற்றுமை கிடையாது, மற்றவர்களை நேசிக்கக்கூடிய தன்மை கிடையாது, மற்றவர்கள் கூட எப்பொழுதும் பகை உணர்வோடு கூட, கசப்பு உணர்வோடு கூட, மற்றவர்களை புறக்கணிக்கிற எண்ணத்தோடு கூட, மற்றவர்களை மட்டமாய் பார்க்கக்கூடியதான எண்ணம் உள்ளே இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பார்? இது மாய்மாலமான ஜெபம். உங்களுடைய இச்சைப்படி வாழ்றீங்க, உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறீங்க, அடிச்சுக்கிறீங்க, போட்டி பொறாமையில் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார்? மாய்மாலமான ஜெபம். ஜெபம் அதிகமாக இன்றைய காலகட்டங்களில் வியாபாரமயமாக்கப்படுகிறது. பயங்கரமாக பேக்கேஜ் பயங்கரமாக கொடுக்கப்படுகிறது. அதாவது ஜெபத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் வரமாட்டாங்க,
அதுக்கு ஒரு நோட்டீஸ் ஒட்டி யாரை கெஸ்ட் ஸ்பீக்கராக கூப்பிடுறோமோ அவங்களுடைய போட்டோ அதில் போட்டால் தான் மக்கள் ஜெப கூட்டத்துக்கு வருகிறாங்க. ஜெபிக்கணும் அப்படின்னா அங்கே ஆண்டவர் வருகிறாரா பரிசுத்தாவின் வருகிறார் என்பது முக்கியம் கிடையாது. ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பீக்கர் வரணும். அவர் ஒருவேளை யூடியூப்ல பிரபலமாக இருக்கலாம், இல்லை டிவி பிரசங்கியாராக இருக்கலாம், அல்லது ஒரு பாடல் பாடி ஃபேமஸான ஒரு கப்பலாக கூட இருக்கலாம். இப்படித்தான் ஆட்கள் பார்த்து கூப்பிடுகிறாங்களே தவிர உண்மையை ஊழியம் செய்கிற ஊழியர்களை என்ன செய்யறது கிடையாது, அநேக நேரங்களில் அழைப்பது கிடையாது. எதற்காகனா அவங்க ஃபேமஸ், அவங்கள கூப்பிட்டாதான் ஜனங்கள் வருவாங்க, அவங்களுடைய முகத்தை பார்த்தா வருவாங்க. ஐயா இவர் வர்றாரு ஜெபத்துக்கு வாங்க அப்படின்னு உடனே வந்துருவாங்க. ஐயா அவர் வர்றாரப்பா இவர் வர்றாரப்பா, ஐயா அவங்க வர்றாங்க இவங்க வர்றாங்க. அடுத்து இந்த டிசக்னேஷன் சொல்லுவாங்க. பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பிரசங்கம் பண்ணாதான் கேட்பாங்க. பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க வந்தாதான் மக்கள் கூட்டத்துக்கு வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. ஜெபம் பண்ணுறது யார்கிட்ட வர்றாங்க? ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுறதுக்கு வர்றாங்க. எதற்காக அவங்க வந்தால் வரணும், இவங்க வந்தால் வரணும்? அப்போ ஆண்டவரிடத்துல என்ன சில ஜெபிக்க வரல இல்லையா? அதிகமாக வந்து என்ன பப்ளிசிட்டி பண்ணப்படுகிறது. நம்ம ஜெபிக்கிறோங்கிறது, கூடி ஜெபிக்கிறோங்கிறது ஜெபிக்க வர்றவங்களுக்கு தெரிஞ்சால் போதாதா? நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் உள்ளவங்க மட்டும் தெரிஞ்சால் போதாதா? புறஜாதி மக்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோங்கிறது தெரியணுமா? பப்ளிசிட்டி, ஓவர் பப்ளிசிட்டி. அது ஜெபிக்கிற மாதிரி வேற போட்டோ தெருவில் ஒட்டுறது. ஆண்டவர் நம்ம பொது மேடைகளில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்க்கறது இல்லைங்க. நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்க அறைகளில் நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோங்க தான் பார்க்குறாரு அவர். ஆதி அப்போஸ்தல திருச்சபைகளையாக இருக்கட்டும், அதே போல் வீடுகளில் கூடி ஜெபம் பண்ணாங்க. வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த, மிகப்பெரிய எழுப்புதல்களை கொண்டு வந்த தேவதாசர்கள் எல்லாருமே தங்களுடைய அந்தரங்க ரூம்ல பெர்ஃபார்ம் பண்ணவங்க. பொது மேடைகளை பெர்ஃபார்ம் பண்ணலவங்க, தனி ரூம்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆண்டவரத்துல நேரம் செலவழிச்சாங்க, கதறி அழுது ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அந்த இடமே தேஞ்சு போச்சு, முட்டி தேஞ்சு போச்சுங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ண இடம் வேற, நம்ம ராங்கான இடத்துல பெர்ஃபார்ம் பண்றோம். நம்ம ஜெபம் கேட்கப்படாது. நிறைய பேர் கூடி ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்டுருவாரா? இல்லை பெர்ஃபார்ம் பயங்கரமாக பண்ண ஆண்டவர் கேட்டுருவாரா? மேடையை போட்டு, மேடையில் முழங்கால் போட்டு, இல்லை படுத்து ஆண்டவர் கேட்டுருவாரா? இல்லை, கேட்க மாட்டார் ஆண்டவர். இன்றைக்கு தபஸ் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நிறைய இடங்களில் பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கும். பிரதர் நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் அது சாப்பிட மாட்டேன், இது சாப்பிட மாட்டேன், அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன்னு சொல்லி முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 40 நாள் மட்டும்தான் ஆண்டவர் இப்படி இருக்க சொன்னாரா? 40 நாள் முடிஞ்சதுக்கப்புறமா கழுகுகளை போல புது செட்டைகளை அடித்து கொண்டு இல்லைன்னா பரவாயில்ல, வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் பரவாயில்ல. முடிஞ்சதுக்கப்புறம் அதே ஜாதி உறவுகளோடு கூட, குளம் கோத்திரம் பெருமையோடு கூட மறுபடியும் அப்படியே வாழ்கிறது. ஒரு மாற்றம் கிடையாது. மாய்மாலம், அனனியா சப்பீரா, காப்பி அண்ட் பேஸ்ட், பயங்கரது. மற்றவங்க பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். இன்றைக்கு ஜெபம் அப்படித்தான். நீங்கள் ஏன் பிரேமிட் நடத்துறீங்க? பிரதர் அவங்க நடத்துகிறாங்க, இல்லாட்டி நம்ம மக்கள் அங்கே போயிடுவாங்க, நம்மளும் நடத்தணும்ல. லீவு நாளில் எதுக்கு நீங்கள் மீட்டிங் நடத்துறீங்கடா? அந்த சர்ச்சுக்காரங்க நடத்துகிறாங்க, மக்கள் அங்கே போகிறாங்க பிரதர், அதனால் அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக நான் இங்கே என்ன செய்கிறேன்? காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறேன். நமக்கு ஆண்டவர் அழைத்த அழைப்பு என்ன? ஆண்டவர் கொடுத்த தரிசனம் என்ன? அதில் ஓடாதபடிக்கு இன்னைக்கு அங்கங்கே பார்த்து அப்படியே ஒரு காப்பி அண்ட் பேஸ்ட், மற்றவங்களுடைய காப்பி அண்ட் பேஸ்ட், ஹிப்போக்ரசி, மாய்மாலம், அனனியா அண்ட் சப்பீரா. அவங்க ஆண்டவர் வழிநடத்தினாரா? பரிசுத்தாவினர் வழிநடத்தி தான் அவங்க போய் என்ன செஞ்சாங்க? காணியாட்சி விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலரை பாதப்படியில் வச்சாங்களா? ஆண்டவர் இன்னைக்கு அவங்களை கட்டாயப்படுத்தினாரா? பரிசுத்தாவினர் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணாரா? இல்லையே. மற்றவங்க பண்ணுறாங்க, நானும் பண்ணுறேன். நான் பண்ணலாம், மற்றவங்க என்ன நினைப்பாங்க? ஏன்னா ஆவிக்குரியவங்களா அவங்க நினைக்க மாட்டாங்களே, என்னை பரிசுத்தவான அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. ஸோ லெட் மீ ஆல்சோ பெர்ஃபார்ம். செத்து போனாங்க எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே. மாய்மாலம் மிக மோசமான வைரஸ், கொரோனா வைரஸோட மோசமானது. திருச்சபை நாசம் பண்ண பாதிச்சு. இன்றைக்கும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபையை ஸ்பாயில் பண்ணி கொண்டிருப்பது, கெடுத்து கொண்டிருப்பது மாய்மாலம், ஹிப்போக்ரசி. அந்த ஹிப்போக்ரசி அதிகமாக ஜெபக்கூடுகையில் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை எப்படி கேட்பார்? ரெண்டாவது, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்காததுக்கு ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜெபங்கள் தான தர்மங்களோடு கூட ஆண்டவர் இடத்துல என்ன செய்யல போறது கிடையாது. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த ஜெபத்தை நல்லா வெல் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், உடனடியாக அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஜெபங்கள் தான தர்மங்களோடு கூட, இன்னும் சொல்ல போனா அதை இரக்கம் சொல்லலாம், மெர்சி. அந்த இரக்கத்தோடு கூட போகும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். ராக்கி எடுத்தான் பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள், அதில் இருக்க சேட்டலைட் தான் நம்முடைய ஜெபம். நம்முடைய விண்ணப்பம் அங்கே ஆண்டவரத்தில் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தான தர்மங்கள், ஏழைகளுக்கு செய்கிறதான தான தர்மங்கள், இரக்கம் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்ய மேலே தூக்கிட்டு போகும்.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்துல கொர்நேலியுடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கிறோம். தேவதூதன் சொல்றாரு, கொர்நேலியுவே, உன்னுடைய தான தர்மங்களும் உன்னுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது. தேவனுடைய சந்நிதிக்கே போயிருச்சு, நேரா ஃபாஸ்டா போயிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? ஏழை எளிய மக்கள் மேல கொண்டதான கரிசனை, இரக்கம். நமக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த அந்த இறக்க குணத்தோடு கூட, அந்த தான தர்மத்தோடு கூட ஏறெடுக்கப்படுகிறதான ஜெபங்களுக்கு அவ்வளவு வல்லமை, ஃபாஸ்டா வேலை போகுது. அப்படி ஜெபிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வழிநடத்துதல் கிடைக்கும். அதுக்கு ஜெபத்திற்கான பதில் கிடைக்கும். ஜெபத்திற்கான பதில் கிடைக்காத காரணம், நம்ம ஏழை எளிய மக்கள் மேல கரிசனை கிடையாது. ஆண்டவரை நோக்கி கைகளை உயர்த்தி நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் ஆராதிக்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனா பக்கத்துல தேவையிலோடு இருக்கிற ஜனகத்திற்கு கையை நீட்டுவது கிடையாது. ஆண்டவர் கோபக்காரா இன்னைக்கும் இருந்தாருன்னா அந்த கிருபையின் பீரியட்ல அவரு இந்த பக்கம் கையை நீட்டாம மேல கையை உயர்த்தா கையை வெட்டியிருந்திருப்பார். வெட்டல. அவர் வர்ற கோபத்துக்கு அப்படித்தான், அவ்வளவு கோபம் வரும் அவருக்கு. ஏழை எளிய மக்கள் கைகளை நீட்டிக்கிட்டு இருக்கும்போது, ஐஸ்வர்யவான் லாசருடைய கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு கையை நீட்டாம மேலவா கையை நீட்டுற மவனே வெட்டிப்புல கையை ஞாபகமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினதான் யாரு? இந்த கொர்நேலியுடைய ஜெபம். இவன் ஒரு புறஜாதியான் தான தர்மங்களை, மிகுந்த தான தர்மங்களை செய்து வந்தானா, தேவனுக்கு பயந்தானா, இரவும் போல நல்லா செஞ்சானா, எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தானா தேவனை நோக்கி. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, தான தர்மம் இல்லாத ஜெபமும் செத்தது, ஏழைகளுக்கு உதவாத ஜெபம் செத்தது. ஆண்டவர் கேட்க மாட்டாருங்க. நம்ம சொல்றோம் ஜெபம் வெற்றியை கொண்டு வரும், prayer brings victory. No, prayer and charity brings victory. This is the full gospel and true gospel. உண்மையான சுவிசேஷம் என்ன? உண்மையான பரிபூர்ண சுவிசேஷம் என்ன தெரியுமா? ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு ஜெபம் பண்ற ஜெபம் தான் நிச்சயமா கேட்கப்படும். இல்ல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வேணும், ஆண்டவருடைய வழிநடத்தல் வேணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, அன்றைக்கு கொர்நேலியுஸ் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது போல நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும்னா, ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தான தர்மங்களை என்ன செய்யணும்? நிச்சயமா செய்யலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்க்கும்பொழுது தான தர்மத்துக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்புறதும் தான தர்மத்துக்கும் ஏதோ சம்பந்தம். பாருங்க, 10வது அதிகாரத்தில் பார்த்தோம், பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் புறஜாதிகள் மேல எல்லாரும் மேலே ஊற்றப்படுகிறார். பிரசங்கம் முடியலைங்க. அதாவது இப்போ நீ என்னுடைய வார்த்தையை நீ கேட்டு முழுவதும் அறிந்து கொள்வதற்கு முன்னாடியே நான் மேலே என்ன செய்வேன்? பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன். உன்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்க ரசிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதே மாதிரி தான் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 44வது வசனம், அவர்கள் சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தாங்களாம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே என்ன ப்ரூஃப்? பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டோம், பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறோம் என்பதற்கு என்ன ஆதாரம்? வாட் இஸ் த கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்? நாட் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ். அந்நிய பாஷையில் பேசுறது ஒரு அடையாளம், அது எவிடன்ஸ் கிடையாது, அது ஆதாரம் கிடையாது. ஆதாரம் எது தெரியுமா? சகலத்தையும் பொதுவாக வைத்து அனுபவித்தல். ஏன் சகலத்தையும் பொதுவாக வச்சாங்க தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாம். இதை சொல்ல வேண்டியது நம்ம, ஆனால் வேற ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறான். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது வசனத்தோட முடிச்சுக்கிறோம். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையிலே பேசினார்கள். அதோடு கூட சண்டை முடிஞ்சு, இன்னும் அடுத்த வார சண்டே மறுபடியும் அதே பிரசங்கம், அதே ஆவியில் நிறைதல், அதே அந்நிய பாஷை முடிஞ்சது. 44வது வசனத்துக்கு என்னைக்கு வர்றது? என்னைக்கு நம்ம வளர்றது? நமக்கு ஊற்றப்பட்டது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்றால், மெய்யான ஆவி என்றால் 44வது வசனத்தை நம்ம செய்வோம். அப்படி செய்யலைன்னா சம்திங் இஸ் ராங் வித் அஸ். 3வது காரணம், ஜெபங்கள் கேட்கப்படாத காரணம்னு கேட்டீங்கன்னா, நீதி நியாயம் செய்யாது. நீதி கிடையாது, நியாயம் கிடையாது, எல்லா அக்கிரமும். ஆண்டவர் எப்படி கேட்பாரு? என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டு வந்தேனால ஆண்டவர் எனக்கு செவிப்பட என்று ஒரு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இதை கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார், உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணையசின் ஓசைகளை நான் கேட்க மாட்டேன், உன் பாட்டை நிப்பாட்டு, எனக்கு அது அருவருப்பா இருக்குது, என்னால் கேட்க முடியல, என்னால் சகிக்க முடியலடா நீங்க பண்ற பெர்ஃபார்மன்ஸை. ஆண்டவர் சொல்றாரு, நீதி நியாயமும் வெள்ளத்தை போல புரண்டு போகட்டும் எருசலேமினுடைய வீதிகளில், உங்களுடைய குடும்பத்தினுடைய வீடுகளில், எல்லா இடங்களிலும், சமுதாயத்தில், நீங்க வாழ்கிற இடத்துல நீதி நியாயமும் வெள்ளத்தை போல புரண்டு ஓடட்டும். அப்படி இல்லைன்னா என்கிட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க, எனக்கு கோபம் வருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. தூக்கி வீசிடுவேங்கிறார். ஆண்டவர் அடிச்சிட்டாரு, பாபிலோனுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. நீங்க
இந்த சோதம் குமர ஆண்டவர் ஏன் அழிச்சார் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே வேகமா ஓர் என்ன சேர்க்கை அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க, 16வது அதிகாரம் 49வது வசனம். அங்கே அவங்க தின்னு கொழுத்து போய் கர்வத்தினால பெருமைனால நிறைஞ்சி எளிமையானவருடைய கைகளை பலப்படுத்தலையாம். They did not strengthen the weak, the marginalized, the downtrodden. ஏழை எளிய மக்களுடைய கைகளை அவங்க என்ன செய்யலையாம், பலப்படுத்தலையாம். அது ஆண்டோடைய பார்வையில் அருவருப்பா இருந்துச்சான். ஆண்டோடைய பார்வையில் எது அருவருப்பு தெரியுமா? ஓரினை சேர்க்கை மட்டும் கிடையாதுங்க, விபச்சாரம் மட்டும் கிடையாது. ஆண்டோடைய பார்வையில் அருவருப்பு கிடையாது. ஒருத்தன் கதறும் போது, ஒருத்தன் கெஞ்சும் பொழுது, கையை உயர்த்தி ஐயா கூப்பிடும் பொழுது அதை கண்டுக்கிறாம போறதுக்கு பார்த்தீங்களா, அது ஆண்டோடைய பார்வையில் அருவருப்பு. ஏழைகளுடைய கையை பலப்படுத்தாது, அருவருப்பு ஆண்டோடைய பார்வையில். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சோதம் குமாரவை அழிச்சாரு. இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா முதலாவது அது உண்மைத்தன்மை உள்ளதாக, ஜென்யூன்னஸாக இருக்கணும். நம்முடைய ஃபேக்காக இருக்கக்கூடாது, வெளிப்படையான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடாது, இன்வர்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கணும். அது எங்கே நடத்தணும்? வீட்டுக்குள்ளே நடத்தணும், தனி அறையில். ரெண்டாவது, நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா ஏழை எளிய மக்களுடைய கண்ணீரை துடைத்து விட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்பார். மூன்றாவதாக, நீதியும் நியாயமும் செய்யும் பொழுது ஆண்டவருடைய ஜெபத்தை என்ன செய்கிறாரு, கேட்கிறார். நீதி நியாயம் இல்லாமல் ஆண்டவருக்கு ஜெபம் அருவருப்பானது. தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.